நாளில் ஆண்டவருடைய வார்த்தை, இளைப்பாறுதல் கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. இதனுடைய முழு ஆசீர்வாத நன்மையை நீங்கள் மெசேஜில் பெற்றுக்கொள்ளுவீங்க. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம், 2 Chronicles 14:7. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. 2வது பகுதி, நம்முடைய தேவனாகிய, அதிலிருந்து வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். தாவீது ஆண்டவருக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி நடந்தார். தாவீதனுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. சாலமோன் அதேபடி பின்பற்றினார். ஆனால் முடிக்கிற பொழுது சாலமோன் சரியாக முடிக்கல. அவனுடைய மகன் ரெகோபியாம் ஆட்சிக்கு வந்தான். கொஞ்சம் ஆண்டுகள் தான் அந்த இடத்துல நிற்க முடியல. அவன் யூதா கோத்திரத்துக்கு மட்டும் இருந்து ஆண்டவரை பின்பற்றாமல் கொஞ்ச நாள் பின்பற்றினா, அப்புறம் பின்பற்றல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அபியா, ரெகோபியாமுடைய மகன் அபியா வந்தான். அவன் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தான், ஆசீர்வாதமாக இருந்தான். அதற்கு பிறகு அவனுடைய மகன் ஆசா வருகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ, ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறாங்களோ, அவங்க ஆசீர்வாதமாக மாறுறாங்க. ஆமேன். அவங்க ஆசீர்வாதமாக மாறுறாங்க. இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட வசனத்தை பாருங்க. கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. என்ன கட்டினாங்க, என்ன தேடினாங்க? இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, 10 ஆண்டுகள் தேசம் அமெரிக்கையா இருந்தது. எத்தனை ஆண்டு? 10 ஆண்டு. ஆசா பொறுப்பெடுக்கிறார். 10 ஆண்டு அமெரிக்கையா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதில் ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ்ஃபுல்லாக செய்ய முடியல. ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் கட்டளையிட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அலங்கங்களை கட்டுறாங்க. இப்போ பாருங்க, 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாட் போட்டு பலப்படுத்துவோமாக. ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். நம்மளை பலப்படுத்தலாம், நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். எதற்காக நம்ம இந்த விசேஷித்த உபவாச ஜெபத்தை கூறுகிறோம் தெரியுங்களா? எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி. உம்முடைய அபிஷேக வல்லமை, உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை காக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எதுக்கு பாஸ்டர் நான் ஆண்டவரை தேடணும்? ஆண்டவரை தேடினா தான் அந்த இளைப்பாறுதல் கடந்து வரும். அந்த இளைப்பாறுதல் கடந்து வந்தால் தான் தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் கட்டப்படும், காரியம் வாய்க்கும். When God gives us the rest, we can start to build. When we build, we will prosper. Establish ஆகும். என் வேலையில் நான் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், என் குடும்பம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நான் கட்டணும். சொல்கிறேன் பாருங்க, குடும்பத்தை கட்டணும், தொழிலை கட்டணும், ஊழியத்தை கட்டணும். என்ன செய்யணும்? தேவனை முதலாவது தேடணும். ஆசா செய்த முதலாவது காரியம், நம்ம ஆண்டவரை தேடுவோம். தேவனை தேடுகிற பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் விசேஷமாக இந்த 12வது மாதத்தின் முதல் நாள் ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொல்லி இன்றிலிருந்து ஆண்டவரை தேடுவதில் இன்னும் ஆர்வமாக இருங்க. ஆமேன். தேவனை நான் தேடணும், அதிகமாக தேடணும். ஆசா சொல்லுகிறார். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தில், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. ஒரு குடும்ப தலைவன் வீட்டில் கற்பிக்கணும், நம்ம ஆண்டவரை தேடணும். அம்மா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும்,
தேவனாகிய கர்த்தரை தேடணும், நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும். அப்போ குடும்பத்தில் இளைப்பாறுதல் கட்டளிடப்படும். என்றைக்கு தேவனை எந்த இடத்துல தேடுகிறோமோ அந்த இடத்துல தான் இளைப்பாறுதல். நான் தொழிலை கட்டி எழுப்பணும். பாருங்க, இப்போ இந்த ஊழியத்தை ஆண்டவர் கட்டணும், கட்டி எழுப்பணும். அதற்கு முதலாவது நான் செய்த காரியம் தேவனை தேடும்படியாய், தேவ சுத்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய். இன்றைக்கு இந்த புதிய வருடத்துக்குள்ள போறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற, நீங்க கட்டுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த தேசம் தேவனுடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கிற தேசம். நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு பைபிள் காலேஜில் இருக்கிற ஒரு தியாலஜியன் இந்த சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு, 65ல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி பெற்றாங்க, அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் எப்படி அமைக்கப்பட்டது, how the government was formed, how the government is functioning சொல்லி பிப்ளிக்கலாக அதை கம்பேர் பண்ணி பார்த்து வேதத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறோம். அதை இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து கடைபிடிக்குது. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல, ஏன் நாம் வந்த நாட்டிலிருந்து கூட பெற்ற சுதந்திரம் போயிருச்சு, அந்த சுதந்திரத்தை திரும்ப எடுக்கணும்னு சொல்லி they are reinventing the wheel. ஆனால் இந்த தேசத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். இந்த தேசம் எப்படி கட்டப்படுது, இட் இஸ் just red dot in the world map. நிறைய இடத்துல பேசும்போது சொல்றாங்க சிங்கப்பூர் இஸ் just a red dot. ஆமாம், அது ரெட் டாட் தான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால வலிமை பெற்றிருக்குது. ஏன்னா கடந்த ஆண்டுகளெல்லாம் இளைப்பாறுதல் இருந்தது. இப்போ எத்தனையோ தேசத்தை சுற்றி பாருங்க, உலகம் முழுவதும் நிறைய தேசம் கட்டப்பட முடியல, தேசங்கள் உருக்களிக்கப்படுகிறது. ஏன்? இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் இந்த தேசத்தில் எடுக்கிற முடிவுகள், திட்டங்கள் அந்தந்த நாட்களில் முடிவு இருக்குது. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் காரியங்கள் கட்டப்படணும். என்ன செய்யணும்? தேவனுடைய இளைப்பாறுதல் இருக்கணும். அதற்கு அவன் செய்த முதல் காரியம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. ஆசா educated the people to follow. அருமையான குடும்ப தலைவியை உங்களுக்கு சொல்லுகிற, கர்த்தர் இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை இன்றைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க 2 நாளாக 14 நாளின்படி குடும்பம் தேவனை இன்னும் அதிகமாக தேடணும், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யணும். அப்படி செய்ய ஆரம்பிப்பீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கட்டப்பட்டு உருவாக்கப்பட்டு மகிமையாக வரணும்னு நினைக்கிறீங்களோ தேவன் அந்த இடத்துல உங்களை மகிமையாக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மேன்மையாக கொண்டு வருவார். கட்டப்படுவீங்க, எந்த இடத்துலையும் தாழ்ந்து போக மாட்டீங்க. பாஸ்டர், என் தொழிலை நான் எப்படி கட்ட, என் வேலையில் நான் எப்படி முன்னேற, தேவனுடைய இளைப்பாறுதல் கடந்து வந்திருக்குது. 2 காரியம் அவர் சொன்னது. 2 காரியம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. இன்றைக்கு தேவன் நமக்கு கற்பிக்கிறார். நம்மை சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல். நம்ம என்ன செய்யணும்? என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் இருக்கணும். என் குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும், என் வேலை இடத்துல இளைப்பாறுதல் இருக்கணும், நான் செய்கிற சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அதில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கணும். என்னுடைய நண்பர்கள் மத்தியில் எந்த இடத்துல போனாலும், சில நேரத்தில் சோஷியல் செட்டிங்ஸ், நெட்வொர்க்கிங், நண்பர்கள் மத்தியில் போவோம் பாருங்கள், ரொம்ப மனசு ஒடிச்சிருவாங்க, கஷ்டமாக இருக்கும். எல்லா இடத்துல எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய? 2 காரியம், சர்ச் காட், டூ வாட் காட் சேஸ். 2 காரியம். நான் இளைப்பாறுதல், நான் என் தொழில் கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு இடிக்கப்பட்ட, இல்லாவிட்டால் தள்ளாடுகிற, இல்லாவிட்டால் ஒரு கேள்விக்குறியில் நான் என்ன செய்ய முடியும்னு இருக்கிறேன். இந்த ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உங்களுக்கு சுற்றுல இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறேன். இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆசாக்கு கொடுத்த அந்த இளைப்பாறுதலை நம்ம ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் அபிஷேகம் இருக்கிறது. செய்ய வேண்டிய காரியம், என்னை சுற்றிலும் அந்த இளைப்பாறுதல் இன்னும் இருக்கணும், நான் கட்டப்படணும். என்ன செய்யணும்? சர்ச் காட், டூ வாட் காட் சீஸ். ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் சொல்கிற செய்யுங்க. பாஸ்டர், நான் ஆண்டவரை தேடலின்னா நான் சர்ச்சுக்கு வந்திருப்பேனா? பாஸ்டர், நம்ம சபைக்கு வருவது இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ABCD படிக்குது, 1 2 3 படிக்குது, சென்டென்ஸ் எழுதுது, அதோட சந்தோஷமாயிருமா? வகுப்புக்கு வகுப்பு, ஆண்டுக்கு ஆண்டு பிள்ளையினுடைய அந்த ஆழம் அதிகரிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ
தேடுவதிலும் பல வகைகள் இருக்கிறது. ஆசாவின் நாட்களில் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது, அவன் தேட சொன்னான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் திருச்சபையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அருமையான அற்புதமான வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை காட்டிலும், ஆசாவின் நாட்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபை மிகுந்த பாக்கியமுள்ள சபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் மிகுந்த பாக்கியம் உள்ளவன், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஏன்னா ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிற ஒரு அற்புதமான நாட்களுக்குள் இருக்கிறோம். சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாம்ஸ் சாப்டர் 4 verse 3, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். யார ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சில பேரை ஆண்டவர் போய் தேடி பிடிக்கிறார். சவுல், நீ எனக்கு வேணும், உனக்கு மெய் தெய்வத்தை சொல்லித்தான் கொடுக்கல, மற்றபடி உனக்குள்ள பக்தி டன் கணக்கில் இருக்குதுப்பா, உன்னை ஒரு ஆளை நான் தொட்டுட்டேன்னா போதும், புறஜாதிகளை எல்லாம் கொண்டு வந்துடுவேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டார். நம்முடைய பக்தி இந்த வருஷம் அதிகரிக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்ம நியூ இயருக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார். பக்தி அதிகரிக்கணும். சண்டே மட்டும் வர்றதா பக்தி இல்லை, அது ஒரு ஸ்டெப். என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஆபிரகாம் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தார். ஆபிரகாம் சிலை வழிபாட்டில் இருந்திருக்காரு. யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் ஜோஷுவா 24 verse 2, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். வேற தேவர்களை சேவித்த அந்த இடத்துல இருந்து தான் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா அந்த அளவுக்கு பக்தியா இருந்தாங்க. யெகோவாவை தெரியல, ஆண்டவர் உண்மையான தெய்வம் தெரியல. அப்படி இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் சொன்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய பக்தியும் டிசம்பர்லேயே இந்த 12வது மாதத்திலே ஆயத்தம் பண்ணி புதிய வருடத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம பக்தியில் இன்னும் பலப்படும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆமேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். சங்கீதம் 105 வசனம் 3 நாளை வாசிக்கலாம். Psalms 105 verse 3 and 4, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. ஒரு விஷயம் எல்லாம் வாசிப்போமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் வல்லமையை நாடணும், நித்தமும் தேடணும். பாஸ்டர், நான் தான் கரெக்டாக சண்டே வந்துடுறேனே, அது நல்லது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் சொன்ன மாதிரி அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் தினமும் ஆண்டவரை தேடணும். கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கறதுக்கு முன்னால் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஃபோனில் வருது, யூ ஹவ் யூஸ்ட் த ஃபோன் டு ஆல், யூ ஹவ் யூஸ்ட் ஃபோன் இன் திஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக் யூ யூஸ்ட் மோர் அப்படின்னு வருது. எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? உங்கள் ஃபோனில் வருது பார்க்குறீங்களா? ஒரு சிலர் தான் பார்க்குறீங்களா? ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்கன்னு ஃபோனே உங்களுக்கு சொல்லுது. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? உங்களுக்கு தெரியுது யூடியூப் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னு சொல்லுது. அப்போ வாரத்துக்கு வாரம் சில சமயம் கொஞ்சம் அதிகமானாலும் ஆகுதா இல்லையா? சொல்லுங்கள், ஆகுதா இல்லை? சில சமயம் ஆகுது. அதையவே நீங்கள் எனக்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்கள் மனசுக்குள்ளேயே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நான் யூடியூப் பார்த்தது 12 மணி நேரம் இருக்குது, இல்லாட்டி 10 மணி நேரம் இருக்குது. நான் ஆண்டவரோடு செலவழித்தது அதே 10 மணி நேரம் இருக்கான்னு பாருங்களேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நான் ஏதோ ஒரு தடவை சர்ச்சுக்கு வர நல்லது, அது ஒரு ஸ்டெப். ஆனால் தினமும் ஆண்டவரை தேடணும். அப்பொழுது தான் அந்த இளைப்பாறுதல் அபிஷேகம் நம்ம மேலே தங்கும். பாருங்க, இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். 2 நாளாகவும் 14:7 அந்த இளைப்பாறுதல் அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கிறார். சில வேளைகள் நம்ம மேலே வைக்கிற அபிஷேகம் ஆசீர்வாதம் தங்கணும். அது செய்யணும்னு என்ன செய்யணும்? நான் அவரை தேடிக்கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் தேடணும். யாராவது இந்த வருஷத்தில் இப்போ 11 மாதம் கடந்து வந்துட்டோம், பாஸ்டர் இந்த வருஷத்தில் ஒரு நாள் நான் ஒய்ஃபையே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன் பாஸ்டர், அப்படி யாராவது இருக்கீங்களா?
ஒரு நாள் ஃபுல்லாக ஒய்ஃபை கிடைக்கலையா உங்களுக்கு? தனியாக வச்சுட்டாங்களா? ஐயோ சரி பரவாயில்ல பாவம். உங்களுக்கு கிடைக்கலையா இல்லை நீங்கள் யூஸ் பண்ண முடியலையா? பாருங்கள், தவிச்சிருக்கிறாங்க, யூஸ் பண்ண முடியல, கிடைக்கலையும் தவிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒய்ஃபையே வேண்டாம், ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஒய்ஃபை வேண்டாம்னு சொல்லி யாராவது வச்சுருக்கிறீங்களா? கலந்துருச்சு, எல்லா பக்கம் கலந்துருச்சு. வீட்டில் இருந்து, கிச்சனில் இருந்து, ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் ஒய்ஃபை வந்துருச்சு. ஒய்ஃபை இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் பைபிள் வாசிக்காமல் இல்லை ஆண்டர்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னையும் சேர்த்து சொல்கிறேன்னா, எல்லாருமே நம்ம ஒரு மாதிரி கடினத்தில் கடந்து போகிறோம். பட் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நம்மளே சரி செய்யணும். பாருங்கள், இப்போ நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். நான் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஐ வாஸ் மூவிங் அரவுண்ட், பல தேசங்களுக்கு போகணும். அப்பொழுது சில வேளைகளில் ஞாயிற்றுக்கிழமை தேசங்களுக்கு போகணும், திங்கக்கிழமை போகணும். ஐ ஹேவ் டு ஃப்ளை ஆன் வீக்கெண்ட்ஸ். அப்போ நான் என்ன செய்வேன்? முதல் முறை யூகே போன பொழுது எனக்கு அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக இல்லை, ஆராதனைக்கு போகமா இல்லை. ஆனால் அங்கே போன உடனே ஒரு 2 மாதம் அங்கே இருந்தேன். அப்போ எல்லாம் பார்த்து வச்சுட்டேன். அடுத்த முறை போகிற பொழுது யாரும் என்னை பார்க்கல, ஊழியக்காரெல்லாம் யாரும் கேட்கல, நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களான்னு சொல்லி நேராக நான் போய் அங்கே செக்இன் ஆகிற டைம் 12. அதனால் 7 மணிக்கு இறங்கி அந்த ஹோட்டலில் போய் போட்டுட்டு அங்கேருந்து நடந்தே போயிட்டேன். சர்ச்சுக்கு போய் ஆராதனை அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனேன். அதே நாட்கள் அங்கே இருக்கிற பொழுது இங்கே சிங்கப்பூரில் 3 நாள் உபவாச ஜெபம். நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். யார் கேட்க போகிறேன் நான் சாப்பிட்டேனா இல்லைன்னு. ஆனால் 3 நாட்கள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தேன். பக்தியுள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். என் மேல ஒரு இளைப்பாறுதல் வரணும். என் கரத்தை கொண்டு ஆண்டவர் குடும்பத்தை கட்டணும், வேலையை கட்டணும், தொழிலை கட்டணும். கட்டுவார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருங்க. இன்னைக்கு சொல்ற 2 நாளாகமம் 14:7 இருக்கிற அந்த இளைப்பாறுதல் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலேயே கடந்து வந்திருக்கிறது. இந்த வார்த்தை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் மேலே அந்த அபிஷேகம் கடந்து வருது. ஆனால் அந்த அபிஷேகம் நம்ம மேல தங்கணும், கட்ட வைக்கணும். என்ன செய்யணும்? நித்தமும் தேடணும். இன்னைக்கு முடிவு செய்யுங்க, நான் உங்களை அதிகமாக தேடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிகமாக தேடுவேன். we are living in a busy city. நம்ம 12 hours 16 hours ஒர்க் பண்றோம், ரொம்ப கஷ்டம். என்னால் காலையில் புறப்படுற நேரத்தில் ஜெபம் பண்ண முடியறதில்ல. பிரேக் டைமில் உங்களுக்கு 1/2 மணி நேரம் பிரேக்னா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஏதாவது உங்கள் கேபின்லேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ இடத்துல ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே இன்னைக்கு உங்களை நான் பார்க்க முடியல, உங்களோட பேச முடியல, இந்த நேரத்தில் பேசுகிறேன். அப்படி நீங்கள் பேசி பாருங்கள், உங்கள் வேலையில் கர்த்தர் லகுவாக்கி கொடுப்பார், உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்குறார். நம்ம பக்தி தாங்க நம்மளை ஆண்டருக்குள்ள பலப்பட வைக்கிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அறியுங்கள், ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார்னா தாவீதின் மேலே இறங்கின அபிஷேகம், யோசுவாவின் மேலே இறங்கின அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். அப்போ உங்கள் கரங்களை இருக்கிற இடத்துல ஆண்டவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பக்தி ரொம்ப முக்கியம். பக்தியில் அதிகரிக்கணும். புலம்பல் 3:25 சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பார்க்கிறார், எனக்காக எவ்வளவு காத்திருக்கிறேன். சில நாட்கள் இப்போ நம்ம சகோதரர்களோடு பேசுகிற சொல்கிறாங்க, ரொம்ப வேலை டைட்டு. நீங்கள் ட்ராவல் இருக்கும் பொழுது இடையில ஏதோ ஒரு 10-15 நிமிஷம் கிடைக்கிது, உங்களால் வீட்டில் பைபிள் வாசிக்க முடியல. அதான் இப்போ எல்லாமே அப் டு டேட் டெக்னாலஜி, ஆண்ட்ராய்டு கேட்குறனால இருக்குது. கடந்த நாட்கள் ஒரு காரியத்தை கேட்டோம் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம்மா, அவருக்கு என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்க? அவருக்கு நியூ டெஸ்டமெண்ட் தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்படின்னா நியூ டெஸ்டமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டா அப்படி என்னென்னு கேட்டாங்களாம்மா. அந்த ஊழியக்காரர், அவர் கொரியாவா எங்கேன்னு தெரில, நான் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதிகாலை 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 6 மணி நேரம் தினமும். அவர் பயங்கரமான ஹை லெவல். அவர் பார்க்க ஐ எம் அட்மைரிங். 6 மணி நேரத்தில் காதில் பைபிள் மொபைல் போட்டுட்டு அதோட கூட பைபிளையும் வச்சுட்டு அந்த பைபிள் வந்து 1.5 நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பார்க்கலாம். 1.5 பாஸ்ட் எனக்கு அந்த வீடியோவை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேணும் அனுப்பிச்சி வைக்கிறேன். 1.5 போட்டுட்டிங்கன்னா அவர் அப்படியே அதோடு சேர்ந்து வாசிக்கிறாராமா. ஸோ தினமும் காலையில் 3 மணிக்கு உட்காந்துட்டு 9 மணிக்கு நியூ டெஸ்டமெண்ட் முடிச்சுட்டு வருவாராமா. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களெல்லாம் வாழுகிற நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் 2025 ஒரு முறை எல்லாரும் பைபிள் முடிக்கணும்னு சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர் அப்படி சவால் விடுறார். அவர் சொல்கிறார், அப்படி தான் வாசிக்கிறாங்க.
தமக்கு காத்திருக்கிறதும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் கர்த்தர் நல்லவர். நீங்கள் உடனே அதுக்கு போகணும்னு சொல்லலை, நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த நாளில் இருந்து எனக்கு வேதம் வாசிக்க முடியல, ரொம்ப கஷ்டம், ஒரே ஒரு ட்ரை, உங்களை ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். 24 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது, முதல்ல ஃபோன், ஆனால் பைபிள் வாசிப்பது இட் ஹேஸ் டு பி இன் ஹார்ட் காப்பி. அது ரொம்ப உங்களுக்கு என்று ஒரு வேதம் இருக்கணும். அந்த வேதத்தில் நீங்கள் குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசணும். ஃபோனில் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, முடியாத காரியத்துக்கு ஃபோனில் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஒரு வேதம் இருக்கணும். ஆண்டவர் உங்களோட பேசுகிற பொழுது அந்த இடத்துல நீங்கள் டேட் போட்டு எழுதணும், இல்லை ஹைலைட் பண்ணணும். அப்படி செய்ய செய்ய ஆண்டவரோடு நெருங்குவீங்க. அப்படி செய்ய செய்ய உங்கள் மேலே வருகிற அந்த இளைப்பாறுதல் அபிஷேகம் உங்களை கட்ட வைக்கும். பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ என்ன செய்யணும், நான் நித்தமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடணும். பக்தி அதிகரித்தா தாங்க நம்ம கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் கர்த்தர் பலனை கொடுப்பார். ஆமீன். பக்தி கண்டிப்பாக அதிகரிக்கணும். நோ சான்ஸ். வைட்டமின் இ இல்லை, திடீர்னு வீக் ஆயிடுறீங்க, டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் வைட்டமின் இ எடுத்தே ஆகணும். எப்படியாவது எடுக்கிறோம்ல, டேப்லெட் போடுறோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். அந்த வைட்டமினை காட்டிலும் இந்த வைட்டமின் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், பக்திக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு முடிவு செய்யுங்க, நான் எவ்வளவு இதில் கடந்து போனாலும் சின்ன முயற்சி செய்வாண்டவர். டூ அ ஸ்மால் ஸ்டெப். ஒரு சின்ன முயற்சி எடுங்க. பக்தியில் நான் வளரணும். ஆண்டவர் கிருபையா இளைப்பாறுதல் கொடுக்கிறார். கட்ட ஆரம்பிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பார்க்க போகிறோம், 1/2 hour 1 hour வெயிட் பண்ணுறோம். ரெஸ்டாரண்ட்டில் போய் நின்னாலே சில சமயத்தில் 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உள்ள சீட்டு ஃபில் ஆகுறீங்களா, நிற்கிறோம். செகண்ட் லிங்க், ஃபஸ்ட் லிங்க் எடுக்கிறேன், செகண்ட் லிங்க் எடுக்கிறேன். 2 மணி நேரம் ஜாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகிறோம். we are preparing ourselves. ஆனால் தேவனுக்கு காத்திருக்கிறது சில வேளைகளை நம்ம அசால்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஆண்டவர் தானே பேசிக்கலாம், நம்ம ஆண்டவர் தான். அதே சமயத்தில் ஆசையாய் அவரை தேட அர்ப்பணிங்க. எந்தெந்த இடத்துல பயபக்தியில் இன்னும் நாம் பலப்படணுமோ பலப்படங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு இறங்குகிற அந்த இளைப்பாறுதல் அபிஷேகம் உங்களை கட்ட வைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் குடும்பத்தை கட்டும், அதுதான் தொழிலை கட்டும், அதுதான் வேலை இடத்துல நம்மளை கட்டி எழுப்போம், ஆசீர்வாதமாக நடத்தும். ஏசாயா 55:6 வசனம், புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 55 verse 6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயம். நம்ம குறிப்பிட்ட இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறோம். நீங்கள் இதற்காக பிரயாசப்பட்டு வர்றீங்க, தேவனை தேடும்படியாக வருகிறீங்க. இப்போ மாற்றத்தின் நேரம் யாருக்கெல்லாம் முடியுமோ தாகத்தோடு வர்றீங்க. உபவாச ஜெபம் வைக்கிறோம் பாருங்க. சில பிரதிச்சயமான விசேஷமான ஜெபங்கள் அவசியம் நீங்கள் கலந்து கொள்ளணும். அதற்காக ஆயத்தப்படணும். அதுக்காக முன்பாகவே சொல்லுகிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, காரியத்துக்காக ஆண்டவரை தேடுவதை விட தினமும் தினமும் ஆண்டவரை தேடி அவர்கிட்ட அந்த சமயத்தில் பேச பேச ஆண்டவர் என்ன செய்வார், நம் இருதயத்தின் பாரங்கள் எடுப்பார். அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய பேர் நான் பேசுவதை கேட்குறேன், மிகுந்த பாரம் மிகுந்த கஷ்டத்தில் போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து ஆண்டவரோடு நெருங்க அவர்களை உற்சாகப்படுத்துகிற சபை உற்சாகப்படுத்துகிற அதே வேளை அந்த ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். கண்டடைய சொக்கத்தமையோ நம்மளுக்கு நல்ல நேரத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு வேளை உங்களுக்கு சாயந்தரம் நேரமே வந்துடுறீங்க, ரொம்ப டைம் இருக்குது, 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரில, தேவ சமூகத்தில் செலவு பண்ணுங்க, தேவனை தேடுங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உங்களால் முடிஞ்ச உபவாசத்தை நீங்கள் எடுக்கணும். அது ரொம்ப நல்லது. நான் என்னுடைய உபவாசத்தை நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த டிசம்பர் மாதத்தில் லீவ் இருந்ததுன்னா நீங்கள் லீவ் எடுத்து வீட்டில் 3 நாளோ எவ்வளோ நாள் முடியுமோ உபவாசத்தில் காத்துருங்க. கண்டடைய சொக்க சமயத்தில் அவரை தேடணும், அவருக்கு நேரம் எடுக்கணும், ஆண்டருக்கு நேரம் கொடுக்கணும். ஏதாவது கிரைசிஸ் வரும்போது ஆண்டவரே எனக்கு இறங்க, அப்படி இல்லை. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அந்த பக்தியில் வளர்ந்து கொண்டே இருக்கணும், ஆண்டருக்கு அருகாமையில் பலப்பட்டு கொண்டே இருக்கணும், தேவ பலத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுது ஆபிரகாம் பாருங்க, ஆண்டர்கிட்ட அந்த பக்தியில் வளருகிறார், ஆண்டர் சொல்கிறபடி நடந்து போயிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல சாரால் கடுமையாக பேசுகிறா ஆகாரை பற்றி. உன் இருதயம் கஷ்டப்பட வேண்டாம் ஆபிரகாம், சிநேகிதனாக மாறிட்டார்.
ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நான் உன்னை அழைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் நாட்கள் வர வர, ஆண்டுகள் ஓட ஓட அவர் சிநேகிதனாக மாறிட்டார். 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 17 வருஷம் சேர்த்துக்குங்களேன், ஒரு 40+ இயர்ஸ் ஆகுது. ஆண்டு சொல்கிறாரு, ஓ ஏகபுத்திரனை எனக்கு, ஏகசுதனை நீங்கள் எனக்கு பலியிடுங்கிறாரு. அவர் நேராக பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. their relationship has come so close. அந்த பயபக்தி அதிகரித்து நெருங்கி விட்டாங்க. இன்னைக்கு நாமளும் அது போல நெருங்கணும். அப்படி ஆண்டர்கிட்ட நெருங்க நெருங்க நம்முடைய எல்லா காரியத்தை ஆண்டர் பொறுப்பெடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்தெந்த காரியம் நான் கட்டப்பட முடியல, நாட்டப்பட முடியல, இந்த இடத்துல நிலைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு இளைப்பாறுதல் அபிஷேகம் நம்ம மத்தியில் இருக்குது. அதை தக்க வைத்து கொள்ளுங்க. உங்க பயபக்தியில் வளரும்படியாக ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் கட்டினார்கள், கட்டப்பட்டது. என்னோட கூட சொல்லுங்க, இளைப்பாறுதல் கட்டினார்கள், கட்டப்பட்டது. they had the rest, they built, they prospered. அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அந்த நாட்கள்ல அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. டைமை வேஸ்ட் பண்ணல. கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள். 10 வருஷம் அவங்களுக்கு அமெரிக்கையை கொடுத்தார், தேடினார். இப்போ இந்த 11 மாதங்கள் சபைக்கு வர்றக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாசலை திறந்து கொடுத்துருக்கார். மோஸ்ட்லி அநேகமாக எல்லாரும் பிரயாசப்பட்டு சபைக்கு வந்துடுறீங்க, ரொம்ப நல்லது. அடுத்த லெவல், முதல் இது நம்ம சபைக்கு வர்றோம், நல்லது. அது மட்டும் போதுமா? போதாது. நித்தமும் அவரை தேடணும், வளரணும். ஆண்டுக்கு ஆண்டு அபிஷேகத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் அதை வாசிப்பதிலையும் நீங்கள் வளரணும். தேவன் அந்த கிருபையை கொடுப்பார். இளைப்பாறுதல் கட்டினார்கள், ஆண்டவர் அவங்கள காரியத்தை வாய்க்க செய்தார். சொல்லுங்க, இளைப்பாறுதல் கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. they had the rest, they started to build, they prospered. they had the rest from the God. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற இளைப்பாறுதலை இந்த ஆராதனை உங்க மேல வைத்திருக்கார். ஹல்லேலூயா. he has given you the rest, you have to start to build. ஒரு பக்கம் ஆண்டரை தேடுங்க, தேவனுடைய வார்த்தையில தேடுங்க, ஆண்டரோடு பேசுங்க. எந்த காரியத்தை நீங்க கட்டப்படும் நினைக்கிறீங்களோ, go ahead and start. ஹல்லேலூயா. எந்த ஒரு புதிய துவக்கத்தை, வீடு கட்டுறதா இருக்கலாம், பிள்ளைக்கு வரன் பார்க்கறதா இருக்கலாம், இல்லை புதிய காரியங்களா, go ahead and start. இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் என்ன ஒரு காரியம் புதுசாக ஆரம்பிக்கனாலும் go ahead and start. தேவனுடைய இளைப்பாறுதல் உங்கள் மேல் இருக்கிறது. இளைப்பாறுதல் நாட்களில் கட்டினார்கள், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். அவங்க கட்டினாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கார். நான் என்ன செய்ய போகிறேன்? தேட போறேன். ஆண்டரை தேட போறேன். எனக்கு சுற்று அந்த இளைப்பாறுதல் எப்போ இருக்கணும்? என்ன செய்யணும்? search God, do what God says. ஆண்டவரை தேடணும், தேவன் சொல்லுகிறத செய்யணும். எபிரேயர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனம், Book of Hebrews chapter 4 verse 1 and 2. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எபிரேயர் 4:2 வசனத்தின் கடைசி பகுதி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. What is the secret of coming to the church and not getting blessed? What is the secret of coming to the church and growing more in the blessing? என்ன ரகசியம்? அதில் என்ன ரகசியம் அடங்கி இருக்குது? ஆண்டவரோடு நடக்கிற 24 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் நான் வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஊழியத்தில் எல்லா ஜெபத்திலும் எல்லா அதுலேயும் பங்கு பெற்று கொண்டிருந்தேன். ஆரம்பத்திலிருந்து அந்த 15 ஆண்டுகள் கர்த்தர் நடத்திய பாதையை பார்க்கிற பொழுது, கேட்ட வசனத்தின்படி ஆரம்ப நாட்களில் நோட்டு வச்சு அது மெசேஜ் எல்லாம் எழுதி வேதத்தை வாசிக்க அந்த நாளில் ஒரு சில தேவ பிள்ளைகள் பார்த்து அவங்களோட ஷேர் பண்ணேன். நான் எப்படி பைபிள் அப்பா வாசித்தேன், காமிச்சேன். ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு நோட் போட்டு சிலதை ஃபாலோ பண்ண முடிஞ்சு, சில ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் அந்த வசனம் பிரயோஜனப்படும்படியாய் தாக இருந்தது. இன்னைக்கு நம்ம சபைக்கு வருகிறோம், வார்த்தையை கேட்குறோம். விசேஷமாக ரெகபோத் ஊழியத்தில் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் கேட்குற வசனத்தை பின்பற்றுள்ள இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கட்டி எழுப்புகிற காரியம் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:2, என் பிஸ்னஸ் கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், ஆசீர்வாதமா இருக்கணும். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரே வார்த்தை, ஒரே செய்தி, ஒரே வாக்குத்தத்தம் தான் நமக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார்.
இன்னைக்கு அந்த வேர்ஸை நீங்க ஸ்பிரிட்ல எடுத்து, எனக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுத்திருக்கார். இளைப்பாறுதல் கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. I have received the rest. I am going to build. I will prosper. கர்த்தரை நித்தமும் தேடுங்க சொல்லிருக்காரு. என் பயபக்தியில் இன்னும் வளருவேன். சிம்பிள்ங்க. குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறுவது, தேவ திட்டத்தில் நம்ம வளர்வது ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும்? கேட்டவர்கள் விசுவாசமாக கேட்டபடி. அன்னைக்கு மெசேஜை கேட்குறோம் இல்லையா, வார்த்தையை கேட்குறோம். வார்த்தையை கேட்டதை கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல ஆவியானவர் உங்களுக்காக பேசி இருப்பார். அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அதை ப்ராசஸ் பண்ணி, அன்றே இதன்படி நான் என்ன ஏதோ ஒரு வசனம் பேசியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நான் உங்களை தேடுறேன்ல, உங்ககிட்ட இவ்வளவு கேட்குறேன்லாண்டவரை, நீங்கள் எனக்கு இது செய்யணும்ல. எப்படி வேணுமானாலும் நீங்கள் ஆண்ட இடத்துல இடைபடலாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்க கூப்பிடுங்கள், அவர் கேட்பார். அன்றே நான் பக்தியோடு தானே உங்களை தேடுறேன். நான் இவ்வளோ தூரம் பயபக்தியாக இருக்கிறேன்ல, ஏன் எனக்கு இறங்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் எனக்கு பேசணும், கேட்கலாம். நம்ம கேட்கணும். கேட்டவர்கள் கேட்டவர் எபிரேயர் 4:2, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் வேதத்தை நம்ம அவ்வளவு உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பலப்படுத்துறேன்னா, அதன் மூலம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். சங்கீதம் 32:8, Psalms 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு கவுன்சில் வேணும், எனக்கு ஒரு ஆலோசனை வேணும், இந்த காரியம் எனக்கு சரியாக நடக்கணும். ஒருவேளை இன்றைக்கு செய்தியிலேயே உங்களுக்கு ஆன்சர் கடந்து வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் ஆண்டவரை சங்கீதம் 32:8 சொன்னீங்களே, நீங்கள் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவேன், என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எனக்கு சொல்லணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, என்ன காரியம் இது பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் பெரிய சிக்கலாக இருக்குது, இது வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு காரியம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இஃப் யூ ஆர் ஃபேஸிங் அ டஃப் சிச்சுவேஷன் அட் ஒர்க் பிளேஸ், இந்த சங்கீதம் 32:8 வசனத்தை வச்சு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லிக்கிறீங்க, நீங்கள் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிக்கிறீங்க. நாளைக்கு நான் போக போகிறேன், இந்த வாரத்தில் போய் உட்காந்து ப்ரொடக்ஷன் மீட்டிங்கில் உட்கார போகிறேன், நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, நீங்கள் நீ நடத்துங்க. அப்படி கேட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்கள் சும்மா ஒரு சின்ன சஜஷன் சொல்லுவீங்க, அது ஒரு பெரிய டெலிவரன்ஸாக ஒரு பெரிய சொல்யூஷனாக கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவார். ட்ரை பண்ணி பாருங்களேன். அவர் போதிக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் காரியங்களை நம்மளுக்குள்ள வச்சுட்டு, இது என்னால் செய்ய முடியல, நான் பண்ண முடியல, நானும் அப்படி தவித்த நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நேரம் வந்தது, நமக்கு போதிக்கும்படியா, நம்ம வழியை காட்டும்படியா, நம்ம மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லும்படியா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவசரப்படுறோம், எனக்கு நடக்கல, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் மேலே ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறீங்க, நான் இன்னைக்கு காரியங்களை கட்ட ஆரம்பிக்க போகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கட்ட ஆரம்பிக்க போகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. என்னோட சொல்லுங்க, இளைப்பாறுகள் கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. There was a rest. They started to build. They prospered. கட்டுவோம், நிச்சயமாக கட்டுவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாக்கோப்பு 1:22 வசனத்தின்படி, James chapter 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இதுதான் வசனத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிற, அப்ளை பண்ணுற காரியம். இன்றைக்கு இப்போ 2 நாளாகமம் 14:7 நமக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இதுதான் ஆண்டவர் நம்ம சபைக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம். இப்போ அந்த வாக்கு தத்துவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இந்த இளைப்பாறுதல் என் வாழ்க்கையில் எந்த இடத்துல வந்திருக்குது, இந்த 2 நாளாகமம் 14:7 என்னோடு என்ன பேசுகிறது? ஒருவேளை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சிலது புரியுது, ஒரு சிலது புரியல. நீங்கள் வீட்டில் போய் அந்த 2 நாளாகமம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஹவு டு கெட் க்ளோசர் டு காட். அந்த 2 நாளாகமம் 14:7 எடுத்து வச்சு, ஆண்டவரே, ஆசாவின் நாட்களில் உங்களை தேடும்படியாக கிருபை கொடுத்தீங்க, நானும் உங்களை தேடுறேன், உங்களுக்கு தெரியுமில்ல, நானும் உங்கள் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன்ல. ஆண்டவரே, ஆசா 2 நாளாகமம் 14:1 சொல்லுகிறது, இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கையாக இருந்தது. ஆண்டவரே, ஆசாவுடைய நாட்களில் அமெரிக்கையான நாட்களை கொடுத்துருக்கிறீங்களே, ஏன் ஆண்டவரே
என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு அலைச்சல்கள், ஏன் அந்த அலைக்கழிப்புக்குள்ளே கடந்து போகிறேன்? இந்த அமெரிக்கா எனக்கு வேணும் ஆண்டவரே. 2 நாளாக 14:1 சொல்கிற அந்த அமெரிக்கை எனக்கு கொடுங்க. இளைப்பாறுதலை கொடுத்தேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. அந்த அமெரிக்கை என் வாழ்க்கையில் இல்லையே, அந்த அமெரிக்கையை கொடுங்க. அதுதான் ஆண்டவரோடு நெருங்குகிறது. ஆண்டவர் சொல்ல அதை என்ன சொல்றார்? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். வசனத்தை கேட்குறோம், நிறைய மெசேஜில் வசனத்தை கேட்குறோம். ஆனால் ஏன் வாழ்க்கையில் வர இந்த காரியம் மாற நான் என்ன செய்யணும்? அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். நம்முடைய வேலை காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், நம்ம கடந்து போகிற என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், என்ன காரியமாக இருந்தாலும் ஆலோசனை கர்த்தரிடத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் நாட்களுக்குள்ள ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கட்ட ஆரம்பிங்க, காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். கடைசியாக சங்கீதம் 143 வசனம் 8-10. Psalms 143 verse 8-10. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு தெரியல பாஸ்டர், நான் என்ன காரியத்தை எப்படி கேட்க, எங்கே ஆரம்பிக்க, என்னன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட், வேர் டு ஸ்டார்ட். இந்த 3 வசனத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தின் சமாதான காரியமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நன்மை, வேலையில் என்ன காரியமாக வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன ரெக்வஸ்ட்டுக்காக ஜெபிக்கிறீங்களோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன கலக்கத்தில் இருக்கிறீங்களோ, சங்கீதம் 143 வசனம் 8-10 சிம்பிளாக நீங்கள் சொல்லி வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. If you do not know where to start, how to start, what to ask, how to pray, இந்த 3 வசனத்தை மட்டும் 10 முறை சொன்னீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் இருதயத்தை நிரப்பிடும். அவர் உங்களை தொற்றுவார். எந்த இடத்துல சங்கிலிகள் தெரிபடணுமோ தெரிபட ஆரம்பிச்சிருவார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த விடுதலை வருகிற பொழுது அதிகமாக அவரை தேடணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு நாள் 10 தடவை சொல்கிறதோடு விட்டுறக்கூடாது. திடீர்னு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கார், மகிழ்ச்சியை கொடுக்கார், பல தடவை சொல்லுங்கள். இந்த 3 வசனத்தை பல தடவை சொல்லும் பொழுதே உங்களுக்கு என்ன வந்துடும்னா, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். ஒருவேளை நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்களா இருக்கலாம், காலையில் ஜெபம் பண்ண முடியாதவங்களா இருக்கலாம். ஆனால் இந்த வாசிக்கவே உங்கள் சரீரத்தில் ஒரு பலன் வரும், உங்கள் ஆவியில் ஒரு பலன் வரும். நீங்கள் ஒரு நேரத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிற இந்த ஒரு வசனத்தை சொல்லி ரூம்புக்குள்ளே நீங்கள் கதறி தேவ சமூகத்தில் அழுதீங்கன்னா, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டிய காரியத்தை கட்டி முடிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. We will enter 2025 very strong. தேவ சமூகத்தில் பலமாய் கடந்து போவோம். இளைப்பாறுதல் கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. They had the rest, they started to build, they prospered, they were established. எடுத்துக்கங்களேன், இந்த டிசம்பர் முதல் தேதியில் இருக்கிறோம். கடைசி நாள் ஆயத்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே காரியங்களை கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு இருக்கிற பயபக்தியில் இன்னும் ஒப்பு கொடுக்கிற, பயபக்தியில் வளர. எல்லாரும் பயபக்தி இருக்கிறனால தான் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். பயபக்தி இருக்கிறனால தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த பயபக்தியில் இன்னும் நான் வளர்றேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் கேட்பார். சங்கீதம் 4:3, சங்கீதம் 143 வசனம் 8-10. இந்த 2 பகுதியை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணவே எதில் உங்களை கட்டணுமோ ஆண்டவர் கட்டிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே அந்த இளைப்பாறுதலின் அபிஷேகம் கடந்து வந்திருக்கிறது. திருமணத்துக்கு பிறகு அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த இளைப்பாறுதலின் அபிஷேகத்தோடு தான் நீங்கள் கடந்து போக போகிறீங்க. போய் நீங்கள் எதை ஆரம்பிக்கணுமோ, எந்த புதிய காரியத்தை ஆரம்பிக்கணுமோ ஜெபத்தோடு ஆரம்பிங்க. பாஸ்டர், எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறது என்னன்னே தெரியல. சங்கீதம் 4:3, சங்கீதம் 143 8-10 தொடர்ந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாத கடைசிக்குள்ள உங்களை கட்டும்படி தேவன் உதவி செய்வார். இளைப்பாறுதல் கட்டினார்கள், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல்
இந்த வார்த்தையை கேட்குறவங்கள ஒவ்வொருவரும் மேலும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒரு இளைப்பாறுதல் அபிஷேகம் கடந்து வருகிறது. இந்த இடத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருவர் மேலும் இளைப்பாறுதல் அபிஷேகம், ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் நியூ திங்ஸ், ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் காட்ஸ் கிரேஸ். ஆண்டவர் கிருபையை ஆரம்பிக்கும்படியாக உதவி செய்கிறார். அதே வேளையில் உங்களை நித்தமும் தேடும்படியாக, உங்களை வாஞ்சிக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் என்னோட கூட இருக்கணும் ஆண்டவரே, என்னோட கூட இருக்கணும் ஆண்டவரே. எந்த இடத்துல புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறீங்களோ, தைரியமாக போய் கடந்து போய் செய்யுங்க. 2 நாளாகமம் 14வது அதிகாரத்தில் சொன்னபடி அமெரிக்கை உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். அமெரிக்கையான காரியத்தை செய்ய போகிறீங்க. புது வருடத்துக்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அமெரிக்கையாக இருந்த பொழுது தேசத்தை கட்டுனாங்க, நீங்கள் குடும்பத்தை கட்டுவீங்க, வேலையை கட்டுவீங்க, தொழிலை கட்டுவீங்க, காரியத்தை வாய்க்க செய்வீங்க. காரியத்தை வாய்க்க செய்கிற நம்மோடு இருக்கிறார். நீங்க சொல்லணும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. அப்பா என்னோடு இருக்கார், நான் பயம் இல்லை. நான் நம்புற தேவன் எனக்கு துருகமாய் இருக்கிறார், எனக்கு கலக்கம் இல்லை, கலக்கம் இல்லை. ஹல்லேலூயா பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கார். கலக்கமே எனக்கில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கம். முந்தினதை யோசிக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார், பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே. ஓ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. எஸ் லார்ட். ரபா கரா லா கரா ஷோ ரிகா பாரா கரா லாரா கரா லாரா கரா. பயமில்லையே. ஜீசஸ், 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 ஜீசஸ். ரபா கரா பாரா லா கரா ஷா கரா ரிகா பாரா பாரா லகா ரபா ஹரா பாரா லரபா ரிகா பாரா கரா பாரா லகா பாரா ஹரா பாரா லகா ரகா லஹரா ரிகா பாரா ஹரா பாரா. நல்ல எல்லா அபிஷேகத்தில் நிறைந்து பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. அப்பா என்னோடு இருக்கிறதுனால பயமில்லை. ரபா ஹரா பாரா லகா ரபா லஹோருஷோ ரிகா பாரா பாரா கரா லரகா ரபா. ஆவியானவர், 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 ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியின் பலன். ஒவ்வொருவரையும் 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 உங்க ஆவியின் பலன் நிரப்பட்ட ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக, வல்லமையின் ஆவியானவர் நிரப்புவீராக, பலத்தின் மேல் பலனடைய செய்வீராக. ஒவ்வொருவரையும் பலனடைய செய்யுங்க ஆண்டவரே.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை அன்பு திருச்சபையின் மேல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வார்த்தையை வைத்து செபிக்கிற இந்த 11 மாதங்கள் காத்து இந்த 12வது மாதத்தை உங்கள் பாதத்தில் உங்கள் ஆலயத்தில் ஆரம்பிக்க கொடுத்த பெரிதான தயவுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மேலே கர்த்தர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கட்ட போகிறோம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்ய போறீங்க. நன்றி. உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் எங்களை நடத்துனதுக்காய் நன்றி. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களை வழி நடத்தணும். உங்கள் பாதத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.